கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தை ரதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்க சொல்ல வேண்டும் என்றான். அப்போது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு தலைப்பு பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா பலி. பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று சொல்லப்பட்டிருக்குது. 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி எகிப்தியர்களை அதம் பண்ணி 430 வருட அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு போன காரியத்தை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்பட்ட பண்டிகை. 7 பண்டிகைகள் உண்டு. அதில் இந்த பஸ்கா பண்டிகை முதல் பண்டிகையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த தமிழ் வேதாகமத்தில் பஸ்கா பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. எபிரேய வார்த்தையில பெசாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பஸ்கா, பாஸ்ஓவர், பெசாக் என்று எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே அர்த்தம் தான், பலி, பஸ்கா பலி. இந்த பஸ்கா என்பது நிசான் மாசத்துல 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இது காணப்படுகிறது. இது நம்முடைய தமிழ் மாதத்திலே பங்குனி சித்திரை மாதத்திலே இந்த நிசான் மாசம் 14ஆம் தேதி வருகிறதை பார்க்கிறோம். இதுல ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், இந்த பஸ்கா 14ஆம் தேதியில தான் ஆண்டவராய் கிறிஸ்து பஸ்காவாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். பஸ்கா என்பது கடந்து செல்லுதல், இல்லை என்றால் ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கிறது. பஸ்கா என்றால் அர்த்தம் கடந்து செல்லுதல். சங்கார தூதன் கடந்து சென்ற காரியம் புதிய துவக்கத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருட அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக கடந்து போன ஒரு நிகழ்ச்சியை தான் புதிய துவக்கமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்கா என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 48 வசனங்களில் வருகிறது. புதிய ஏற்பாட்டுகளிலே 28 வசனங்களிலே இது வருகிறதாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த பஸ்காவை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக இங்கே சொல்லி இருக்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொருவரும் ஒரு 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றது போலாக அது 14ஆம் தேதி வரை அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும். அது செம்மறியாடு வெள்ளையாடாக இருக்கலாம் என்று சொல்லி அது நெருப்பினாலே சுட்டரிக்க வேண்டும். மறுநாளில் மீதை வைக்கப்படக்கூடாது. அதை எப்படி பிசை அறைகளை கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டு உங்கள் கையிலே தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறார். இந்த பஸ்காவை புசிப்பதற்கு அந்நியர்கள் யாரும் உட்பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி இது திட்டவட்டமாக சொல்கிறார். ஏனென்றால் விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் இதை புசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பார்க்கும்போது இன்னைக்கு நாம் விருத்த சேதனம் நாம் புசிக்கலாமா? நாம் இன்னைக்கு புசிக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் என்னென்னால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆவியிலே விருத்த சேதனம் உள்ளவர்களாக இன்னைக்கு நம்ம காணப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனுக்கே அல்ல, தேவனுக்கே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ரோமர் சொல்கிறார். அப்ப ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இன்னைக்கு நம்ம ஆவியில இருதயத்திலே நாம் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கப்படினால இதை இந்த பஸ்காவை இன்னைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். அன்னைக்கு அந்த பஸ்கா நினைவு கூறப்பட்டது நோக்கம் 430 வருட அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போனதை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையாக காணப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராக அருமையான இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக அவரே நமக்கு பஸ்கா பலியாக மாண்டதுனால ஆண்டவர் நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தை நாம் நினைவு கூறுகிறோம்.
நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அனைவர் இயேசு கிறிஸ்து என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலே நாம் காணப்படுகிறவளாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனங்களில் வாசிக்கும் போது இந்த பஸ்கா ஆவிக்குரிய அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறதா இருக்குது. இந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஒரு நிழலாக இது காணப்படுகிறது. ஆண்டவராய் கிறிஸ்துவின் பலிக்கு ஒரு மாதிரியாக ஒரு நிழலாக இது சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அது கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுகிறதை பார்க்கும். இந்த பஸ்கா நமக்காக சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். இயேசுக்கு நிழலோட்டமாக இது காணப்படுகிறது. ஏனென்றா வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம் என்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் புசிப்பில்லாதவளா இருக்கும்படி புதிதாக பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்ப நமக்காக அவர் பஸ்காவான கிறிஸ்துவாக மாறிக்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்துக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? குற்றமில்லாத மாசற்றதாக இருக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக குற்றமற்றவராக மாசில்லாதவராக அவர் காணப்பட்ட. ஆகவேதான் 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போம் என்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். அப்ப குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. அப்போ நாம் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. எப்படி பஸ்கா நாளிலே இஸ்ரவேலர்கள் குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளும் பிரமாணம் சொன்னதோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமில்லாத ஒரு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 1 வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வயது உள்ளவர். அவர் ஒரு வாலிபர். ஒரு ஆட்டுக்குட்டி அந்த 1 வயது ஒரு வாலிப வயது என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். பஸ்கா நாளில தான் 12வது வயதிலே ஆண்டவராய் இயேசு தேவாலயத்துக்கு வந்தார் என்று சொல்லி வருடந்தோறும் அவர் பிறந்த நாளில பஸ்காவுக்கு வந்தார். அருமையான இந்த பஸ்கா பண்டிகை எப்போது? நிசான் மாசத்துல முதல் அந்த மாதம் 14ஆம் தேதியில அது கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினால நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்னெல்லாம்? ஒரு மீட்பு நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படுகிற வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்பட்டார் சொல்லி அப்போஸ்தலர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டது போல இயேசுவின் இரத்தத்தினாலே மனிதர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் பஸ்காவாக சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்காவிட்டால், அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்காம இருந்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்திருப்போம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை ஆட்டுக்குட்டியானவராக அவரே பலியாக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சுய ரத்தத்தை விலைக்கிரயமாக நம்மை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு பஸ்காவாக மாறினார். அதை நினைவு கூறும்படியாக தான் மாதந்தோறும் திருவிருந்தில இதை நினைவு கூறும்படியாக இது செய்யுங்கள் என்று சொன்னார் சொல்லி வேதத்திலே வாசித்து திருவிருந்தை ரசத்தையும் அப்பத்தையும் என் நாட்களை புசித்து எதை நினைவு கூறுகிறோம்? நமக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்காக நம் அக்கிரமங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து அவரே இந்த உலகத்தில் பஸ்கா ஆடாகி வந்து நம்முடைய அக்கிரமங்களையும் நம்ம பாவங்களையும் சுமந்து அவர் தீர்த்தார். அருமையானவர்களே, அவருடைய இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது என்பது ஏற்கனவே திட்டமிட்டு வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் நிழலூட்டமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறி நாமையும் கூட கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, அன்னைக்கு அவர்கள் அந்த ஈசோப்பினால அந்த ரத்தத்தை வீட்டு வாசல்களில் நிலக்கால்களில் பூசின போது சங்கார தூதன் கடந்து போனான். சங்கார தூதன் கடந்து போன போது யாருடைய வீடுகளிலே அந்த வாசல் கதவுகளில் கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருந்ததோ அந்த வீடுகளிலே தளிச்சன் குழந்தைகள் இறந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். எகிப்தியர்களில் அதிகமான வாதை, எங்கும் கூக்குரல் உண்டாகினது. உடனே தான் பார்வோன் என்ன செய்தான்? அவர்கள் எல்லாரையும் போகும்படியாக துரிதப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக அவர்கள் துரத்தப்பட்டு அவர்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவர்கள் புறப்பட்டு தேவன் காண்பித்த அந்த கானான் தேசத்துக்கு
எருசலேமுக்காய் புறப்பட்டு அவர்கள் வந்ததை நினைவு கூறும்படியாகத்தான் அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் பிள்ளைகள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் இதை சொல்ல வேண்டும் சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நீங்கள் ஜனங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவளுக்கு கர்த்தர் சொல்றார். வீடுகளை கடந்து போனார் என்று நீங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அப்போ ஈசோப்பின் கொழுந்துகளினால எடுத்து அதை பூசும் போது சங்கார தூதன் கடந்து போனான். இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்குமானா சங்காரத்தின் ஆவிகள் நம்மை அணுகாதபடி கர்த்தர் ரத்த கோட்டைகளாக மறைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். நமக்காய் ரத்தம் சிந்தி மறித்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வேத வசனங்கள் இந்த பஸ்காவின் மூலமாக நிறைவேறினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த பஸ்கா 14ஆம் தேதியில வெளியிடப்பட்டது. அதே போல 1500 வருடம் கழித்து இயேசு கிறிஸ்துவும் அதே நிசான் மாதத்துல அந்த பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதே நேரத்துல அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் 9ஆம் மணி வேளையில அவர் என்ன செய்தார்? அந்த மதியம் 3 மணிக்கு அவர் சிலுவை மரத்துல அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, 3ஆம் மணி வேலை என்று சொல்ல 9ஆம் மணி வேலை சொல்லப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, அப்போ மதியம் சரியான ஒரு 3 மணி அந்த சிலுவையிலே அவர் மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தவருடைய நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். நம்முடைய காரியங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக வாய்த்திரவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்பட்டார். இளம் வயதிலே அவர் மரித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏனென்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நம்மை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை பஸ்காவாக இந்த பூமியில சிந்தி ஒரு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்து ஒரு ரட்சணை கொம்பை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பஸ்கா ரத்தம் நம் மேல, நம் வீடுகள் மேல பூசப்பட்டிருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாதையும் பொல்லாப்பும் சங்காரமும் ஒன்றும் அணுகாதபடி ரத்த கோட்டைக்குள்ளாக கர்த்தர் மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, அன்னைக்கு அடிபதனை வீடாகி எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்னைக்கு நம்முடைய பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடந்து நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது நம்ம வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்ம வீடுகளில் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். வாதையோ சங்காரமோ நம்முடைய குடும்பங்களை அணுகாதபடி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நமக்காய் மரித்த அந்த கிறிஸ்துவின் பஸ்கா நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை இரத்த கோட்டைகளாய் மறைத்து உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த பஸ்காவை குறித்து தியானிக்க உதவி செஞ்சிரு. அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே சங்கார தூதனிலிருந்து காத்து கொண்டது போல இன்னைக்கு ஆண்டவராய் கிறிஸ்துவின் ரத்தம், உம்முடைய ரத்தம் எங்கள் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் எங்களை விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படியான ஆக்கினி தீர்ப்பு எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.